ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம புத்தாயா உத்தி சத்தமோ புத்தி சத்தம் நம்ம புத்தாயா பிரபுத்த பரிமிதம் சம்லாக்லோக் நம்ம புத்தாயா வாங்க. நம்ம பின்னாடி நிற்கிற இந்த சிலை தான் வந்து பிரபுத்த பரிமிதம் சம்லாக்லோக் 99 அடி உயரம் கொண்ட சிலை, 150 அடி அகலம் கொண்ட இந்த கோவில் யாருனால கட்டப்பட்டதுன்னா பக்ரு வித்தே தமனா உத்தி சத்தமோ ஆத்தன்டிக் வட் மச்சிமரம் கலாந்தானில் இந்த 450 வருஷம் கோயிலில் உள்ள மகிமை கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான இந்த ஒரு சிலையில் வந்து ஒரு சின்னோண்டு ஹைடன் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியாதது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த காணொலியை செஞ்சு மக்கள்கிட்ட போய் சேரணுன்னு பல வருஷமான என்னோடய ஆசை. நான் இங்கே இருந்து நான் பார்த்த இந்த காணொலி வந்து இந்த மலேசியாவில் வந்து யார் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்ககிட்ட நான் சேர்க்குற என்னதுன்னா வந்து இந்த பிரம்மாண்டமான இந்த சிலை உள்ளுக்கு வந்து சித்தார்த்தா கௌதம புத்தரோட ஹஸ்தி வைக்கப்பட்டது. எப்போ வைக்கப்பட்டதுன்னா 1997 இங்கே கொண்டு வரும்போது 97 98 இங்கே கொண்டு வந்ததோடே 2001 இந்த சிலை உள்ளுக்கு வைக்கப்பட்டது. நீங்கள் அந்த நடுவில் பார்க்குறீங்களா அந்த சக்கரத்து உள்ளுக்கு அந்த பின்னாடி வந்து ஒரு கதவு இருக்கும். அந்த கதவு உள்ளுக்கு அந்த தாமரப்பூ இதயம் உள்ளுக்கு சித்தார்த்தா கௌதம புத்தரோட ஹஸ்தி யார் யார் காணிக்கை செலுத்த போகிறாங்களோ தங்க வெள்ளி செம்பு 3 ஊசி வைத்து அது உள்ளுக்கு காசு காணிக்கையாக போட்டு நம்மளோட கோரிக்கைகள் எல்லாமே நல்லபடியாக அப்படி வந்து புத்தாங் தம்மாங் சங்காங் வந்து இந்த 3ஐயும் சேர்த்து வச்சு யார் யார் வந்து காணிக்கையை செலுத்தி இது வந்து கீழேந்து இழுக்கப்பட்டது, மக்களோட சேர்த்து இழுக்கப்பட்டு உள்ளுக்கு போய் வைக்கப்பட்டது. ஸோ இந்த வெளியிலேருந்து ஒரு கதவு இருக்கும். இது உள்ளுக்கு வந்து யாருமே அதை தொட முடியாத அளவுக்கு வந்து குரு செஞ்சிட்டாரு. ஸோ இந்த புத்தர் இருக்கார்ல, இந்த புத்தர் வந்து ஏறக்குறைய 8 மாடி உயரம் கொண்ட புத்தர். ஸோ உள்ளுக்கு நம்ம பூந்துட்டு வரலாம். நீங்கள் எஸ்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க, என்ன ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது உள்ளுக்கு பூந்து வரலாமான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த புத்தர் உள்ளுக்கு பூந்துட்டு வரலாம். 2000 ஐ திங்க் வருஷம் வந்து 1999 2000 வருஷத்தில் வந்து அவர் இந்த கோயிலை வந்து எது வரைக்கும் அனுமதிச்சாருன்னா அந்த தாமரைப்பூ நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த தாமரைப்பூ வரைக்கும் தான் வந்து உள்ளுக்கு வரைக்கும் போக முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பாதத்துக்கு மேலே வந்து அந்த தாமரைப்பூலேருந்து இன்னொரு பாதை போவோம், தாங்காப்படி செஞ்சுருப்பாங்க. அங்கே உள்ள கேட்டு இழுத்து மூடப்பட்டது. அந்த சுவாதி வந்து குரு கிட்ட இருக்குது. ஸோ அந்த குரு மீறி யாருமே அந்த உள்ளுக்கு போக முடியாத அளவு குருவே போக மாட்டார். உள்ளுக்குலேருந்து ஒரு கதவு செஞ்சு அந்த வெளியிலேருந்து சீல் பண்ணி அந்த சக்கரத்தை மண்ணுக்கு வச்சாங்க. அந்த சக்கரத்தை என்னத்துக்கு வச்சுருக்காங்கன்னா வந்து தம்ம சக்கரம் 8 நோபல்ஸ் அது வெளியில் தெரியப்படும். ஸோ ஏன் வந்து அது கூடையாக இருக்குன்னா அந்த நோபல்ஸ் வந்து அந்த சாபாங்க ஏன் கூடையாக இருக்குன்னா 8லேருந்து அது சுற்ற ஆரம்பிக்குது. அது 8லேருந்து சுற்றி உங்களுக்கு இவ்வளோ தெரியுது. இப்போ எத்தனை சாபாங்க இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ அது இன்னும் வேகமாக சுற்ற அந்த நடுவில் பார்த்திங்களா, அந்த சக்கரத்தோட நடுவில் அதுதான் வந்து சென்டர். மச்சிமானா வந்து சென்டர். ஸோ இது உள்ளுக்கு தான் வந்து எதுவுமே பார்த்தாலும் ஷார்ப்னஸ் ஆகியிருந்து நம்மளோட வந்து ஒளி கிடைக்கிறதுக்காக இந்த அவதாரத்தில் உட்காந்துருக்காருன்னா பிரபுத்த பரிமிதம் சம்லாக்லோக் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்க வேண்டிய கூடிய புத்தர் இந்த அவதாரத்தில் உட்காந்துருக்காரு. அருவம் வந்து தங்க உதடுல உட்காந்துருக்காரு. அந்த உதடு வந்து தங்கம், அதுக்கு மேலே இருக்கிறது வந்து கிறிஸ்டல் கல். ஸோ ராத்திரியில் வந்து அந்த விளக்கு வந்து அந்த கல் உள்ளுக்கு எரிக்கப்படும். ஸோ கமான் லெட்ஸ் கோ கைஸ், நம்ம உள்ளுக்கு போயிட்டு சின்ன ஸ்டோரி நம்ம செஞ்சு உங்களுக்கு வந்து விளக்கப்படுவோம். வாங்க. புத்தர் வந்து சிறிய வயசில் வந்து அவர் இருக்கப்பட்டார். என்னத்துக்கு அவர் இருக்காருன்னா இந்த சின்ன தேவி புத்தா அவர் தான் வந்து மாயா தேவிக்கிட்டேருந்து பிறந்து வரும்போது மாயா அம்மா அவங்களோட அம்மாக்கிட்டேருந்து அவர் பிறந்து வந்து 7 தாமரைப்பூ முடிஞ்சு அவர் ஒரு ஃபிங்கரை வந்து மேலே காட்டுவார், இன்னொரு கை வந்து கீழே காட்டும். அதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து அகோ ஹம் ஆசமி லோகாசா அப்படின்னா வந்து இந்த உலகத்துக்கு அவர் தான் த சீஃப், அவர் தான் பெரியவர்னு காட்டியிருக்காரு. குருக்கு குருவானவர் சித்தா கௌதம புத்தர். ஆனால் இங்கிட்ட வந்து புத்தர் என்ன சொல்கிறாரு, நான் கடவுள் அல்ல, நான் குருவும் அல்ல, நான் சதாசரி மனுஷன் தான் அவர் சொல்லப்பட்டிருக்காரு. இந்த பூமிக்கு தசாவதாரம் எடுத்துகிட்டு வந்த நம்ம விஷ்ணு பகவான். ஸோ இதுதான் வந்து பின்னாடி கலக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் இருப்பார். அங்கிட்ட வந்து நல்லதே பேசு, நல்லதே பாரு, நல்லதே கேளு, அதாவது 3 monkeys இங்கே இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்டில். இங்கிட்ட ஒரு
குளம் இருக்கும். இடது கையில் வலது கையில் வந்து 2 குளம். ஸோ இங்கிட்ட வந்து ஒரு சைடில் புத்தர், ஒரு சைடில் மங்கி. நல்லதே பாரு, நல்லதே பேசு, நல்லதே கேளு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கோயிலை சுற்றி வந்து நம்ம குருமார்களுக்கு வந்து மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் சுற்றி இந்த மல்லிகைப்பூ அந்த வாசமாக மணக்கமாக இருக்கிறதுக்காக குளத்தில் வந்து மீன் இருந்துச்சு. இப்போ மீன் இல்லை. ஓகே லைஸ் காய்ஸ். ஸோ பிரபுத்த பரிமிதம் இந்த சம்லா குளோப் எப்போ கட்டப்பட்டதுன்னா 1991. அதாவது சொண்டை புத்தச்சன் கியாவ். சொண்டை சங்கரா சொண்டை புத்தச்சன் கியாவ்னா யாருன்னா டிபுட்டி சீஃப் சங்கா ஆஃப் புத்திஸ்ட் மங். தாய்லாண்டில் வந்து இந்த உலகத்துக்கே அவர் தான் வந்து த டிபுட்டி சீஃப் மங். அதாவது ப்ரா சொண்டை புத்தச்சன் கியாவ். அவரும் வந்து சங்கராட் தான். அவர் வந்து பூமி பூஜை செய்து இந்த சிலையை வந்து ஆரம்பித்தது. அப்புறம் 1991 வருடம் 2000 வரைக்கும் இந்த சிலையை கட்டி பிடிச்சி 100% இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா இதில் வந்து எனக்கு தான் தெரியும் இந்த விஷயம் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணலன்னு. இந்த பும்போங்க நீங்கள் பார்த்தீங்களா, இதில் வந்து ஆரஞ்சு கலர் பும்போங். இதுக்கு முன்னுக்கு வந்து சோப்பு கலர் பும்போங். அன்டில் 2000 வரைக்கும். 2001 தான் வந்து இந்த பும்போங்க்கு வந்து இன்னும் சோப்பாக இருந்துச்சு. 2012 அதாவது 2012 13ஆம் தேதி 3ஆம் மாதம் 2012 தான் இந்த புத்தருக்கு வந்து கண் திறப்பு விழா, அதாவது கும்பாபிஷேகம்னு சொல்லுவாங்க நம்ம பாஷையில். இந்த கும்பாபிஷேகம் வந்து நடக்கப்பட்டது வந்து 12ஆம் தேதி ராத்திரி 3ஆம் மாதம் 2012 வந்து படிக்கப்பட்ட அந்த மந்திரம் 13ஆம் தேதி காலையில் இந்த முழுமையான பிரம்மாண்டமான சிலை, அதாவது பிரபுத்த பரிமிதம் சம்லாக்னோ வந்து கண் திறப்பு விழா பட்னேட் சொல்லுவாங்க. பட்னேட்னா வந்து கண் திறப்பு. புத்தர் வந்து நம்மளை கண் திறந்து பார்த்து இந்த பூமிக்கு வந்து ஒளி தராரு, காட்சி தராரு. ஸோ எந்த அவதாரத்தில் என்லைட்மெண்ட் புட்டானா அது வேற எங்கேயுமே இல்லை, இங்கே தான் இருக்குது. இந்த பேர் புத்த பரிமிதம் சம்லாக்லோ வைக்கப்பட்டது யாருனால, இந்த பேர் வந்து யாருனால சூட்டப்பட்டதுன்னா இந்த மலேசியாவில் வந்து தாய்லாந்து ராஜா, அதாவது 9வது ராஜா கிங் பூமிபூல் அவர்கிட்டேருந்து விளக்கப்பட்ட அந்த ரகசியம் வந்து இந்த கோயிலுக்கிட்ட இருக்கு. லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், நீங்க பாருங்க, புத்த பரிமிதம் சம்லாக்லோ, light of the Buddha, Dhamma enlightens the world. This name has granted by His Majesty King Bhumibol Adulyadej of Thailand on 7th of July 1993. begun 3rd of May 1991 தான் வந்து இந்த பேர் சூட்டப்பட்டது. மலேசியாலே வந்து எனக்கு தெரிஞ்சு கிங் பூமிபூல் வந்து நிறையா புத்திஸ்ட் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஒரு 19 நூற்றாண்டில், நான் இன்னும் பிறக்கல, 80s சென்ச்சுரிஸில் 80s 70s 60s டைமில் வந்து நான் இன்னும் பிறக்காத மண்ணுக்கு வந்து நான் ஆராய்ச்சி பண்ணுறதுல வந்து கிங் பூமிபூல் வந்து இந்த மலேசியாவுக்கு வந்திருக்காரு. சில புத்திஸ்ட் கோயிலுக்கு போயிருக்காரு. அவர் வந்து திறப்பு விழா செஞ்சுருக்காரு. ஆனால் இந்த கோயிலுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு பேர் சூட்டின ஒரே ஒரு கோயில்னா இந்த புத்தருக்கு அவரோட அனுமதி கேட்டு அவரே சூட்டப்பட்ட ஒரு பேர் தான் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடு புத்தரே அப்படின்னு அவர் சூட்டப்பட்டிருக்காரு, கிங் பூமிபூல். இந்த கோயிலை சுற்றி வந்து இந்த தூணில் வந்து டிராகன்ஸில் வந்து பாதுகாக்கும், இது ப்ரொடெக்ஷன்ஸ். இதில் ஒரு மீனிங் இருக்குது. இந்த கோயிலை சுற்றி வந்து என்ன இருக்குது, நம்ம கோயிலுக்கு பூர்வமாக வாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து தமிழவங்களை சொல்லப்போனால் 18 சித்தர்கள் சகல குருமார்கள் இருக்காங்களா. 18 சித்தர்கள் யாரு தான் வந்து சப்பாலோகான்னு சொல்லுவாங்க சீனாவில் வந்து. ஸோ 18 புத்திஸ்ட் வந்து இங்கே வந்து இருப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து புத்தரோட பாதுகாப்புனா போதிகள், முனிவர்கள், ரிஷிகள் இந்த மாதிரி வந்து வைக்கப்பட்டது. ஸோ இந்த கோயிலை வந்து இப்படியே நம்ம சுற்றிட்டு வருவோங்க. இப்படியே ஒரு சுற்றிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம உள்ளுக்கு போவோம். ஓகேயா? ஸோ ஷார்ட் பண்ணிட்டேன், பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி கண்டினியூ. ஸோ இதுதான் வந்து 18 சித்தர்கள் சப்பா லோகான்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலை வந்து இப்படியே சுற்றிட்டு ஸோ வாங்க. இந்த கோயிலில் வந்து எல்லாமே வந்து ஒரு அர்த்தமாக கட்டப்பட்டது. 1991 வருடம் 1999 2000 வந்து
கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து சில விஷயங்களை வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல்லியாக வந்து எப்போ கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா 2012, அந்த 2001லேருந்து 2012 வரைக்கும் தான் வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த கோயிலை சுற்றி இருக்கிற வந்து 108 புட்டாக்கள் வந்து இருப்பாங்க. செலுத்துல வந்து யார் யார் காணிக்கை செலுத்தினாங்களோ அவங்களோட பேர்கள் எல்லாமே வந்து அவங்களோட ஃபேமிலிஸ், தமிழவங்க, சீனவங்க, மலாய்க்காரவங்க கூட இருப்பாங்க. ஸோ என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியல. வாங்க, இதுதான் வந்து நம்ம புத்தரோட கோயில். எல்லாமே வந்து அர்த்தத்தோடு கட்டப்பட்டது. இந்த நிலம் வந்து ஆதி காலத்துல வந்து நம்ம போத்தாஞ்சி வந்து இந்த கோயில்ல வந்து சாமியார இருக்கும்போது இந்த நிலம் வந்து மண்ணை வந்து இங்க சுங்காயா இருக்குமா, ஒரு குளம் மாதிரி. இந்த குளத்துல வந்து இடம் வந்து புல்லு மேய்ஞ்சி தண்ணி இருக்கும். ஸோ இந்த இடத்த வந்து எப்படியாச்சும் உருவாக்கணும், இதை வந்து மத்தியாக்கணும். இந்த இடத்த மத்தியாக்கிட்டு இந்த இடத்துல வந்து நீர் கோத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து மண்ணு போட்டாங்க. மண்ணு வாங்கி வந்து எவ்வளோ டொனேஷன் பண்ணுறாங்களோ, வந்தவங்க எவ்வளோ மண்ணு போடுறாங்களோ, இந்த இடத்துல மண்ணு போட்டு 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 ஃபுல் அண்ட் ஃபுல்லியாக மண்ணாக்கி அப்புறம் தான் வந்து இந்த சிலையை இங்கே வந்து வைக்கணும்னு அவர் முடிவு பண்ணார். இந்த இடத்துல இந்த ஒரு சிலையை வைக்கணும், இந்த ஒரு பிரம்மாண்டமான சிலை, அதாவது 99 அடி உயரம் கொண்ட 150 அடி அகலம் கொண்ட இந்த புத்தர் சிலை இந்த கோயில். ஸோ இதுதான் வந்து தேச்சவம் பூசால். தேச்சவம் பூசால்னா வந்து நம்ம யம தர்மன் தெய்வம் அப்படின்னு வந்து என்ன சொல்லுவாங்க, ஹீல், அதாவது நரகத்தை காக்கிற வந்து கூடிய புத்தர் அவதாரத்தம் இது. இவர் தான் வந்து தேச்சவம் பூசா. ஸோ அவர் மேலே வந்து கீதா வச்சிருக்காங்க. என்ன கீதா வச்சிருக்காங்க? புனித நூல். அந்த புனித நூல் வந்து யாருனால வைக்கப்பட்டதுன்னா அந்த நம்ம பக்ரோவிட்டே நம்ம உத்தி சத்தம் 30 வந்து அந்த மேலே வந்து ஒரு கீதா வச்சிருக்காங்க. இது வந்து ரகசியம். இது வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த இடத்த இது உள்ளுக்கு வந்து இறந்தவங்களோட அஸ்தி வந்து வைக்கப்பட்டிருக்கு இது உள்ளுக்கு. ஸோ இது மூலயமா வந்து போடலாம். பின்னாடி வந்து அஸ்தி வைக்கிற இடம். வாங்க. ஸோ இதுதான் வந்து எல்லாமே வந்து சிலைகள். இது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு அர்த்தத்தோடு தான் அவர் கட்டி இருக்காரு. இந்த அர்த்தம் என்னன்னா சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து ஷார்ட் ஃபிலிமாக போட்டு நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். 108 சிலைகள் இந்த கோயிலை சுற்றி, செவ்வறு பூரா வந்து புத்தர்கள் எல்லாமே வந்து பாதுகாப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப வருஷம் செஞ்சு இது இன்னும் வந்து சுத்தமாக இருக்கல, இன்னும் வந்து தூசி அடித்து போய் கொஞ்சம் பழமையாக இருக்கு. நினைக்காதீங்க, இன்னும் வந்து சரியாக யாருமே கிளீனஸ் வந்து இல்லை. வாங்க கேஷ், நம்ம உள்ளுக்கு போவோம்.